பெருஞ்சபையின் ஞான சூட்சம நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற உயர் உன்னத இறைசபையின் தொடர்பாளராக இறைசபை நாடி வந்து அற்புதமான அத்தகைய நாடியை நாடி வந்து கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற சீடர்கள் வரிசையிலே அத்தகைய நெல்லையப்பர் காந்திமதி வசிக்கும் அத்தகைய திரு எல்லையிலே இருந்து பெருமகா எல்லையிலே இருந்து நெல்லுக்கு வேலி அமைத்த திருநெல்வேலி சீமையிலே இருந்து வந்து அற்புதமாக அகத்தியத்தை வணங்கி நிற்கின்ற கீதா என்கின்ற அற்புதமான அத்தகைய சீடரின் இல்லமதிலே ஆங்காங் இல்லம் முழுவதும் நிறைந்து அகத்தியத்தின் அற்புதமான திருவுருவம் கண்டு இடையிடையே ஆங்காங்கே பழனிசாமி என்கின்ற அத்தகைய பச்சை ஆடை உடுத்திய அத்தகைய சித்தனின் திருவுருவத்தை ஆங்காங்கே இடையே கண்டு மகிழ்ந்த அற்புதமான தருணம் அதை அகத்தியத்திடம் பகிர்ந்து அதற்குண்டான விளக்க நிலைகளை அருளுமாறு அகத்தியத்திடம் வேண்டி நிற்கும் அத்தகைய பெண்மணிக்கு தொடர்பாளருக்கு அகத்தியம் அருள அற்புதமாக அவர்தம் திருவடியை பணிந்து நிற்கிறார்கள். எந்திரிச்சிட்டு உட்காந்துக்கோங்க, எந்திரிச்சு கும்பிட்டுட்டு உட்காந்துக்கோங்க. ஓம் அகதீஷாய நமக. பல்லாயிரம் யுகங்கள் கடந்து ஒரு யுகம் இரு யுகங்கள் கடந்து பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்பால் கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமம் கொண்ட சபை பெற்று நாமம் இட்ட சபை அல்ல, நாமம் கொண்ட சபை பெற்று அகதீஷாய நமக. அந்நாமம் கொண்ட சபைதனிலே சபையோடு தன்னை கொண்டு சபைக்குள் தன்னை கொண்டு அமர்ந்து தவமிருந்த அத்தகைய பயண நிலை, தவநிலை, தான நிலை, புண்ணிய கைங்கரிய நிலை, இந்நிலைகளுக்காக பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்ற அற்புதமான இத்தகைய நாமத்தினை உள்ள அடக்கி தன்னை சபையோடு அடக்கி இந்நாமத்தினை சபைக்குள் அடக்கி சபைக்கு இந்நாமம் விளைவித்து அற்புதமாக சபை பிரபஞ்சம் ஆளும் தன்மைதனை பெறுகின்ற வல்லமை கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சபைக்கு பெற்று சபையை கொண்டதால் நூல் பெற்று நூல்தனை சபை கொண்டதால் சபை சுமந்த ஆசானுக்குள் நூல் பெற்று அற்புதமாக வருவோர்கள் வந்து அமர்வோர்கள் இச்சபை நாடி சபையின் நாடிதனை நாடி பல்வேறு ஜீவநாடிகளின் ஆற்றல்களை ஒன்றாக ஒட்டுமொத்த ஆற்றல் கொண்ட நிகழ்வு நிலைதனை பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் நாடிதனை நாடி வந்து அமர்வோர்களுக்கு அருள்பாலிக்கும் அற்புதமான இறை மகா சபை ஆசானுக்கு அகத்தியன் நல் ஆசி வழங்கி அகதீஷாய நமக. குரு வாழும் குரு, வாழ்ந்து மறைந்த குரு, சூட்சமமாய் அருள்பாலிக்கும் குரு, அத்துணை இறை குருக்கள் எல்லாம் எங்கு அமர்ந்து அவர்கள் அருள் பாலித்த குருமார்களாக, இறைமார்களாக, இறையாளர்களாக, இறை சொற்பொழிவாளர்களாக, இறையை உணர்த்துபவர்களாக, இறையை உணரச் செய்பவர்களாக உலா வந்த அத்துணை குருமார்களும் பிரபஞ்சத்தில் அடக்கமாகியுள்ளார்கள், பிரபஞ்சத்தோடு கலந்துள்ளார்கள். அவ்வாறு பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கக்கூடிய குருமார்கள், இறைமார்கள், சித்தமார்கள் யாவரும் சிவம் அமர்ந்து பிரபஞ்சமாய் சிவம் அமர்ந்து அரசாளுகின்ற பிரபஞ்ச மகா சபை என்ற இச்சபை நோக்கி அனைத்து இறையாளர்களும் குருமார்களும் சான்றோர் ஆன்றோர்களெல்லாம் வாழ்ந்த குருமார்கள் யாவரும் வந்து தஞ்சமடைகின்றனர்
என்பது இங்கு நடைபெற்று வருகின்ற சூட்சமமான நிகழ்வாகும். சீடர்கள் தஞ்சம் அடைகின்ற குருமார்கள் சித்தர்களாக உருப்பெற்று வலுப்பெற்று வந்து அவர்கள் தவம் இருக்கக்கூடிய தலமாக இத்தலம் உருவகப்படுத்தப்பட்ட பின்பு இச்சபையோடு இப்பிரபஞ்ச மகா சபையோடு பிரபஞ்சத்தோடு கலந்து பல்வேறு காலகட்டங்களிலும் நடைபெறுகின்ற பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலும் இறை சித்தனோடும் இறை சீடனோடும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடும் நூல் கொடுத்த பறைசாற்று சாதனை நிலைகளின் மூலமாக பெற்று அத்தகைய நிலைகளின் வாழ் வந்து அமர்ந்து பூஜை முறைகளிலும் சபையோடு சீடனாக கலந்திருக்கும் உமக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி அகதீஷாய நமக. உமக்கும் இல்லத்தார்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அவ்வாறு வந்து கலந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தோடு நீவீர் இணைக்கப்படுகின்றீர்கள். பிரபஞ்சத்தோடு பஞ்சபூதங்களின் ஆற்றலோடு இணைக்கப்படுகின்ற பொழுது தான் வணங்கிய வாழும் குருவினுடைய அற்புதமான ஆற்றலும் அப்பிரபஞ்சத்தில் ஒன்றாக கலந்திருக்கின்ற காரணத்தால் அகத்தியத்தோடு கலந்துவிட்ட பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்துவிட்ட சீடர்களுக்கு தான் தன்னுடைய சிந்தையில் தன்னுடைய உள்ளங்களில் வணங்கி வாழ்த்தி வந்த அத்துணை குருமார்களுடைய காட்சிகளும் உள்சென்று அவர்கள் ஆன்மாவும் அகத்தியத்தோடு கலந்து பிரபஞ்ச காட்சிதனை தாரை வார்க்கின்றார்கள் சபைதனில் இருந்து என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு காட்சிகள் தாரை வார்க்கப்படுகின்ற பொழுது இச்சபைதனிலே சரணாகதியோடு பிரபஞ்ச சபையோடு கலக்கின்ற பொழுது இது வெறும் காட்சி அல்ல, இது ஒரு காட்சி அல்ல, இனி காண கிடைக்கா கண்கொள்ளா அற்புதமான பிரம்மாண்ட காட்சிகளை எல்லாம் காண்கின்ற நிலை இனி வரும் காலங்களில் அமையும் என்று அகத்தியன் யாவருக்கும் உரைக்கின்றோம். இச்சீடர் உள்ளிட்ட இல்லத்தார்கள் உள்ளிட்ட யாவருக்கும் அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு தன்னை கலந்து தன்னை பஞ்சபூதங்களோடு கலந்து பஞ்சபூதத்தில் தன்னை கலந்து சபையோடு கலக்கின்ற பொழுது வாழும் குருவோடு கலக்கின்ற பொழுது அக்குருவிற்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் காட்டுகின்ற தெரிவிக்கின்ற அற்புதமான காட்சிகளாகும் அத்தகைய நற்காட்சிகள் யாவையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். வாழ்ந்து மறைந்த குருவோடு அகத்தியனுடைய காட்சி, வாழும் குருவோடு அகத்தியனுடைய காட்சி, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருவை நினைந்து அடிபணிவு சரணாகதி நிலையோடு வளம் வருகின்ற சீடர்களோடு பிரபஞ்ச மகாசபையினுடைய காட்சி. இதில் எத்தகைய காட்சி தென்பட்ட பொழுதும் அது பிரபஞ்ச மகாசிவ அகத்திய வாழை சித்த சபையினுடைய காட்சியே என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறு காட்சிகளை பெறுவதற்கும் அடைவதற்கும் உணர்வதற்கும் பூர்வ ஜென்ம புண்ணிய அருட்பெரும் நிலை ஜோதி நிலை தவழ்ந்தால் ஒழிய இது போன்ற காட்சிகளை காண இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றார். இது புண்ணிய நிலைக்காக புண்ணிய நிலைகளிலிருந்து தாரை வார்க்கப்படுகின்ற காட்சி. ஆதி சிவமகா வாழை சித்தன் அடிநாத நிலைகளிலிருந்து தவம் இருக்கின்ற அற்புதமான கங்கா நதிநீரின் காட்சியை காணலாம். தாமரை மலர் மேல் அமர்ந்து தவம் இருக்கும் வாழை சித்தனை காணலாம். வாழை சித்தனுக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தையும் காணலாம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாய் தொடர்ச்சியாக தொடர்புக்குள் இருந்து ஆற்றலாய் அடிபணிவு சரணாகதி நிலை என்ற தத்துவம் அகத்தியன் யாம் அடிக்கடி உரைத்து கொண்டிருப்பது. அடிபணிவு சரணாகதி வணங்குதல் வாழ்த்துதல் நிலையிருந்தால் அத்துணை நிலைகளும் உமை வந்தடைந்து அற்புதமாக நல்நிலையாய் இகலோகத்தில் நடைபோட்டு வரும் காலங்களிலே இறை சபை சீடர்களாக ஆதி சிவசூட்சம நூலை இக்காட்சிகள் என்பதும் ஆதி சிவசூட்சம நூலுக்குள் இருந்து வருகின்ற காட்சிகள். ஆகவே அவ்வாறு காட்சிகள் தொடர்கின்ற பொழுது ஆதி சிவசூட்சம நூலினை உள்ளுக்குள்ளிருந்து உணரலாம் உரைக்கலாம் என்னும் அற்புதமான ஆசிகளையும் யாவருக்கும் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.